தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். தேவப்பிள்ளையே, நான் அவர்களை துரத்தி விடுவேன். யாரை துரத்தி விடுவேன்? உன்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறதான உன் சத்துருக்கள், உன்னோடு கூட போராடுகிறதான போராட்டக்காரர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிரிட்டு போராடுகிறவர்கள் அநேகர், போராடுகிறதான குணமுடையவர்கள் அநேகர். இப்படி போராடுகிறவர்கள் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பெருகி கொண்டே இருப்பார்கள், பெருகி கொண்டே இருப்பார்கள், பெருகி கொண்டே இருப்பார்கள். தேவப்பிள்ளையே, இப்படி உன்னை சுற்றி காணப்படுகிறதான சத்துருக்களையும் போராட்டக்காரர்களையும் விரோதமாய் எழும்புகிற ஜனங்களையும் கண்டு நீ உடைந்தோ அல்லது சோர்ந்தோ நீ போகாதே. உன்னை சில பேர் குத்திக்கிட்டே இருப்பான், குத்திக்கிட்டே இருக்கிறவனை நினச்சி நீ சோர்ந்து போகாத. உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, வார்த்தையினால் வேதனைப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை கண்டு நீ அஞ்சி விடாதே, இவைகளை கண்டு உன் உள்ளம் உடைந்து போக வேண்டாம். வசனம் அதற்கு அழகாய் சொல்லுகிறது, நீ விருத்தி அடைந்து தேசத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிற வரைக்கும். சத்துருக்கள் சில நேரத்தில் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மை சுற்றி தான் இருப்பார்கள். எதற்காக தெரியுமா? இந்த சத்துரு இல்லைனா நீ ஓட மாட்ட, இந்த சத்துரு இல்லைனா நீ ஜெபிக்க மாட்ட, இந்த சத்துரு இல்லைனா உனக்கு பலன் உண்டா இருக்காது. இப்போ இத்தனை சத்துருக்கள் எழும்பினது நிமித்தமாய், இத்தனை பகைஞர் நமக்கு விரோதமாய் எழும்பினது நிமித்தமாய் நம்ம என்ன செய்கிறோம்? முழங்கால் படியிட்டு முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், போராடுகிறோம். ஆண்டவரே யுத்தம் செய்யும், ஆண்டவரே என்னை எழும்ப பண்ணும், என்னை ஆசீர்வதியும், என்னை விருத்தி அடைய பண்ணும். அடுத்து நம்மால் இயன்ற காரியத்தை செய்வதற்கு ஓடுகிறோம், தேவனுடைய பலத்தை சார்ந்து ஓடுகிறோம். என்னால் முடியலப்பா, நீங்கள் என் கூட வாங்க, என்னை நடத்துங்க, என் கூட இருங்க, என் வாயிலிருந்து பேசுங்க, என் வசனத்தை உறுதிப்படுத்துங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களை நான் உடனடியாக துரத்திட்டேன்னா நீ சோம்பேறியாக போய் படுத்துருவ, நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருவ, நீ பலனடைய முடியாது, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விருத்தி அடைய முடியாதுப்பா. ஆண்டவர் சொல்கிறார், நீ விருத்தி அடைந்து தேசத்தில் உன்னை பலுகி பெருக பண்ணும்படியாக உனக்கு முன் இருக்கிறதான சத்துருக்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை துரத்தி விடுவேன். உடனேயே ஓடலையே, உடனேயே அழியலையே நினைக்காதீங்க. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் இல்லாமல் போக பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். நீங்கள் சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்க, சுதந்திரமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கண்களை பிடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றிலும் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னை சுற்றிலும் என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகர் என்று சொல்லி உடைந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களை துரத்தும் வரைக்கும் பொறுமையோடு கூட இருந்து எதிர்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, என்னை சுற்றிலும் சத்துரு இருக்கிறாங்க, என்னால் ஓட முடியல நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் விருத்தி அடையும்படியாய், தேசத்தில் சுதந்திரமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் சத்துருக்கள் இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அவர்களை துரத்தி விடுவார். நீங்கள் சுதந்திரமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். God bless you. God bless you.